அவனால் என்ன வேணால் பண்ண முடியும். அவனால் என்ன வேணால் பண்ண முடியும். அவன் ரொம்ப பெரிய ஆள், அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். He can make anything possible. He can make anything possible. அவரால் என்ன வேணால் பண்ண முடியும். He can make anything possible அப்படின்னா அவரால் என்ன வேணால் நடக்க வைக்க முடியும். அவரால் என்ன வேணால் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவசரப்படாத. அவசரப்படாத, பொறுமையாக அவசரப்படாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் பி இன் அ ரஷ். ரஷ் அப்படின்னா அவசரமாக இருக்கிறது. ஸோ டோன்ட் பி இன் அ ரஷ் அப்படின்னா அவசரப்படாத. டோன்ட் பி இன் அ ரஷ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இங்கே இருக்கன்னு நான் மறந்தே போயிட்டேன். நீ இங்கே இருக்கிறத நான் மறந்துட்டு நான் போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ forgot that you are here. I forgot that you are here. I forgot, நான் மறந்துட்டேன். that you are here, நீ இங்கே இருக்கிறத நான் மறந்துட்டேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏன் பயப்படுறான். அவன் ஏன் பயப்படுறான். அவர் ஏன் பயப்படுறாரு. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். why is he scared. why is he scared, அவன் ஏன் பயந்துருக்காரு. why is he scared. scared அப்படின்னா பயப்படுறது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். there is a story behind this. there is a story behind this. there is a story, ஒரு கதை இருக்குது. behind this, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. there is a story behind this. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது இப்போவே வேணும். எனக்கு இது இப்போவே வேணும். எனக்கு தெரியாது, எனக்கு இது இப்போவே வேணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வாண்ட் இட் இம்மீடியட்லி. ஐ வாண்ட் இட் இம்மீடியட்லி. இம்மீடியட்லி அப்படின்னா உடனே, இப்போவே. ஐ வாண்ட் இட், எனக்கு இது வேணும், எனக்கு இப்போவே இது வேணும். ஐ வாண்ட் இட் இம்மீடியட்லி. ஓகேவா. உனக்கு இது உடனே வேணுமா, உனக்கு இது இப்போவே வேணுமா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் இட் இஸ். ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் இட் இஸ். ஐ டோன்ட் ஈவன் நோ அப்படின்னா எனக்கு தெரியலை. வேர் இட் இஸ், அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியலை. ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் இட் இஸ். ஓகேவா. உன்னை யாராச்சும் தொல்லை பண்ணுறாங்களா. உன்னை யாராவது தொல்லை பண்ணுறாங்களா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, உன்னை யாராவது தொல்லை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். டஸ் எனிஒன் பாதர் யூ. டஸ் எனிஒன் பாதர் யூ. பாதர் அப்படின்னா தொல்லை பண்ணுறது. ஸோ டஸ் எனிஒன் பாதர் யூ அப்படின்னா யாராவது ஒன்று தொல்லை பண்ணுறாங்களா. ஓகேவா. நான் உன் மேலே கோபமாக இல்லை. நான் உன் மேலே கோபமாக இல்லை. எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை. நான் உன் மேலே கோபமாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் நாட் ஆங்க்ரி அட் யூ. ஐ எம் நாட் ஆங்க்ரி அட் யூ. ஐ எம் நாட் ஆங்க்ரி அப்படின்னா நான் கோபமாக இல்லை. அட் யூ அப்படின்னா உன் மேலே, நான் உன் மேலே கோபமாக இல்லை. ஐ எம் நாட் ஆங்க்ரி அட் யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் அவளுக்காக ஏதோ பண்ணியிருக்கான். இவன் அவளுக்காக ஏதோ பண்ணியிருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he has done something for her. he has done something for her. he has done அப்படின்னா அவன் பண்ணியிருக்கான், இவன் பண்ணியிருக்கான். something அப்படின்னா ஏதோ. for her அப்படின்னா அவளுக்காக. இவன் அவளுக்காக ஏதோ பண்ணியிருக்கான். he has done something for her. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்ன கூப்பிடு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்னை கூப்பிடு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இஃப் யூ நீட் எனிதிங் கால் மீ. இஃப் யூ நீட் எனிதிங் கால் மீ. இஃப் யூ நீட் உனக்கு தேவைப்பட்டால், எனிதிங் ஏதாவது, கால் மீ என்ன கூப்பிடு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்ன கூப்பிடு. இஃப் யூ நீட் எனிதிங் கால் மீ. உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இஃப் யூ வாண்ட் எனிதிங் கால் மீ. இஃப் யூ வாண்ட் எனிதிங் கால் மீ அப்படின்னா உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்ன கூப்பிடு. ஓகேவா. ஸோ ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை கொடுக்கறதுக்காக வந்தேன். நான் இதை உன்கிட்ட கொடுக்க வந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ கேம் டு கிவ் யூ திஸ். ஐ கேம் நான் வந்தேன். டு கிவ் கொடுக்கறதுக்கு. யூ உன்கிட்ட. திஸ் இதை. நான் இதை உன்கிட்ட கொடுக்க வந்தேன். ஐ கேம் டு கிவ் யூ திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை கொடுக்கறதுக்காக வந்தியா. இதை கொடுக்கறதுக்காக நீ வந்தியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். டிட் யூ கம் டு கிவ் மீ திஸ். டிட் யூ கம் டு கிவ் மீ திஸ். டிட் யூ கம் நீ வந்தியா. டு கிவ் மீ
என்கிட்ட கொடுக்கறதுக்கு திஸ் இதை என்கிட்ட கொடுக்கறதுக்கு நீ வந்தியா? டிட் யூ கம் டு கிவ் மீ திஸ்? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வருங்காலத்தில் இது நடக்குமா? வரும் காலத்தில் இது நடக்குமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will it happen in future? will it happen in future? will it happen இது நடக்குமா? in future வருங்காலத்தில். வரும் காலத்தில் இது நடக்குமா? will it happen in future? ஸோ இதுவே வரும் காலத்தில் இது கண்டிப்பாக நடக்கும், வரும் காலத்தில் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? it will definitely happen in future. it will definitely happen in future. it will definitely happen அப்படின்னா இது கண்டிப்பாக நடக்கும். in future அப்படின்னா வருங்காலத்தில், இது வரும் காலத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாள் போக போக உனக்கு பழகிடும். நாள் போக போக உனக்கு பழகிடும், காலம் செல்லம் செல்ல உனக்கு பழகிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you will get used to it by time. you will get used to it by time. you will get used to it அப்படின்னா உனக்கு பழகிடும். by time காலம் போக போக, நாட்கள் ஆக ஆக உனக்கு பழகிடும். you will get used to it by time. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவ சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அவ சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want her to be happy. I want her to be happy. I want her to be happy அப்படின்னா நான் அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் வெரி லக்கி. யூ ஆர் வெரி லக்கி. லக்கி அப்படின்னா அதிர்ஷ்டசாலிக்கு லக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ ஆர் வெரி லக்கி அப்படின்னா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை சீக்கிரமாக சொல்கிறேன். நான் அதை சீக்கிரமாக சொல்கிறேன். வெயிட் பண்ணிகிட்டே இரு, நான் அதை சீக்கிரமாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் சே தட் சூன். ஐ வில் சே தட் சூன். ஐ வில் சே அப்படின்னா நான் சொல்லுவேன், தட் அதை, சூன் அப்படின்னா சீக்கிரமாக, நான் அதை சீக்கிரமாக சொல்லுவேன். ஐ வில் சே தட் சூன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எதையாவது பற்றி யோசிச்சுட்ருக்கியா? நீ எதையாவது பற்றி யோசிச்சுட்ருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you thinking about something? Are you thinking about something? Are you thinking அப்படின்னா யோசிச்சுட்ருக்கியா? about something எதையாவது பற்றி, நீ எதாச்சும் பற்றி யோசிச்சுட்ருக்கியா? Are you thinking about something? ஸோ இதுவே நான் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், நான் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I was thinking about something. I was thinking about something. I was thinking அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தேன். about something அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி, நான் உன்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் திங்கிங் அபவுட் சம்திங். ஸோ இதுவே எதை பற்றியும் யோசிக்காத, எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம அங்கே சரியான நேரத்துக்கு போயிடுவோம். நம்ம அங்கே சரியான நேரத்துக்கு போயிடுவோம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we will go there on time. we will go there on time. we will go there அப்படின்னா நம்ம போயிடுவோம். தேர் அங்கே, நம்ம அங்கே போயிடுவோம். ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரத்துக்கு, நம்ம அங்கே சரியான நேரத்துக்கு போயிடுவோம். we will go there on time. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்கிட்ட இது மாதிரி நிறைய இருக்குது. என்கிட்ட இது மாதிரி நிறைய இருக்குது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் மெனி லைக் திஸ். ஐ ஹாவ் மெனி லைக் திஸ். ஐ ஹாவ் மெனி அப்படின்னா என்கிட்ட நிறைய இருக்குது. ஐ ஹாவ் அப்படின்னா என்கிட்ட இருக்குது. மெனி அப்படின்னா நிறைய. லைக் திஸ் இது மாதிரி, என்கிட்ட இது மாதிரி நிறைய இருக்குது. ஐ ஹாவ் மெனி லைக் திஸ். எங்ககிட்ட இது மாதிரி நிறைய இருந்துச்சு. எங்ககிட்ட இது மாதிரி நிறைய இருந்துச்சு. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we had many like this. we had many like this. we had அப்படின்னா எங்ககிட்ட இருந்துச்சு. many அப்படின்னா நிறைய. like this இது மாதிரி எங்ககிட்ட நிறைய இருந்துச்சு. we had many like this. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்கிட்ட இது மாதிரி ஏதாவது இருக்கா? உன்கிட்ட இது மாதிரி ஏதாவது இருக்கா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? do you have anything like this? do you have anything like this? do you have அப்படின்னா உன்கிட்ட இருக்கா? anything ஏதாவது, like this இது மாதிரி, உன்கிட்ட ஏதாச்சும் இது மாதிரி இருக்கா? do you have anything like this? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் வரப்போ உன்னை கூப்பிடுறேன். நாங்கள் வரப்போ உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll call you when I come there.
I'll call you when I come there. I'll call you அப்படின்னா நான் உன்னை கூப்பிடுறேன். When I come there நான் அங்கே வரப்போ உன்னை கூப்பிடுறேன். I'll call you when I come there. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அங்கே வரப்போ என்ன கூப்பிடுறியா? நீ அங்கே வரப்போ என்ன கூப்பிடுறியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you call me when you come there? Will you call me when you come there? Will you call me? நீ என்ன கூப்பிடுறியா? When you come நீ வரப்போ, there அங்கே. நீ அங்கே வரப்போ என்ன கூப்பிடுறியா? Will you call me when you come there? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அங்கே இருக்கப்போ எனக்கு கால் பண்ணாத. நான் அங்கே இருக்கிறப்ப எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't call me when I'm there. Don't call me when I'm there. Don't call me அப்படின்னா எனக்கு கால் பண்ணாத. When I'm there நான் அங்கே இருக்கப்போ எனக்கு கால் பண்ணாத. Don't call me when I'm there. நீ அங்கே இருந்தப்ப எனக்கு கால் பண்ணியா? நீ அங்கே இருந்தப்ப எனக்கு கால் பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சொன்னதை மறந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't forget what I said. Don't forget what I said. Don't forget அப்படின்னா மறந்துடாத. What I said நான் சொன்னதை மறந்துடாத. Don't forget what I said. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ வருவேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought you would come. I thought அப்படின்னா நான் நினச்சேன். You would come நீ வருவேன்னு நான் நினச்சேன். I thought you would come. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Let's go somewhere. நம்ம எங்கேயாச்சும் போகலாம். Let's go somewhere. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have done a big mistake. You have done அப்படின்னா நீ பண்ணியிருக்க. A big mistake அப்படின்னா ஒரு பெரிய தப்பு. நீ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க. You have done a big mistake. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை ஒரு தடவை தான் சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I just said it once. I just said அப்படின்னா நான் தான் சொன்னேன். நான் இந்த தான்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஜஸ்ட். I said it நான் இதை சொன்னேன். once அப்படின்னா ஒரு தடவை. நான் இதை ஒரு தடவை சொன்னேன். ஸோ இந்த ஜஸ்ட்னா நான் இதை ஒரு தடவை தான் சொன்னேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவளுக்கு எதுவுமே பண்ணலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't do anything to her. I didn't do அப்படின்னா நான் எதுவுமே பண்ணலை. anything அப்படின்னா எதுவுமே. to her அப்படின்னா அவளுக்கு. நான் அவளுக்கு எதுவுமே பண்ணலை. I didn't do anything to her. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதை எத்தனை தடவை சொன்ன? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How many times did you say this? How many times அப்படின்னா எத்தனை தடவை. Did you say நீ சொன்ன. this நீ இதை எத்தனை தடவை சொன்ன? How many times did you say this? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை ஒரு தடவை தான் சொல்லுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will say it just once. I will just say அப்படின்னா நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன். once அப்படின்னா ஒரு தடவை தான். நான் இதை ஒரு தடவை தான் சொல்லுவேன். I will just say it once. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை ஒரு காரணத்துக்காக தான் பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did it for a reason. I did அப்படின்னா நான் பண்ணினேன். நான் இதை பண்ணினேன். for a reason ஒரு காரணத்துக்காக. நான் இதை ஒரு காரணத்துக்காக பண்ணினேன். I did it for a reason. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இதை ஒரு காரணத்துக்காக அடிக்கடி பண்ணுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He does this for a reason often. He does அப்படின்னா அவன் பண்ணுவான். ஸோ அடிக்கடி அப்படின்னா ஸோ இது வழக்கமாக நடக்கிற ஒரு செயல். அதனால நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். ஸோ he does this for a reason ஒரு காரணத்துக்காக இவன் பண்ணுவான். often அப்படின்னா அடிக்கடி. இவன் இது ஒரு காரணத்துக்காக அடிக்கடி பண்ணுவான், ஓகேவா? என்னால் இதை என் கூட வச்சுக்க முடியாது.
இதை என் கூடவே என்னால் வச்சுக்க முடியாது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't have this with me. I can't have this with me. I can't have அப்படின்னா என்னால் வச்சுக்க முடியாது. This இதை with me என் கூட, இதை என் கூட வச்சுக்க முடியாது. I can't have this with me. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை என் கூட எடுத்துகிட்டு போகிறேன். நான் இதை என் கூட எடுத்துகிட்டு போகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I take this with me. I take this with me. நான் இதை என் கூட எடுத்துகிட்டு போகிறேன். I take this with me. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டினா நான் அங்கே இருப்பேன். நீ அங்கே போனதுக்கப்புறம் என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டினா நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? If you want to meet me, I will be there. If you want to meet me, I will be there. If you want to meet me. நீ என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, விரும்புனா, I will be there. நான் அங்கே இருப்பேன். நீ என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நான் அங்கே இருப்பேன். If you want to meet me, I will be there. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது அதுக்கு தயாராக இல்லை. நான் இப்போது அதுக்கு தயாராக இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். நான் இன்னும் அதுக்கு இப்போ தயாராக இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ரெடி ஃபார் தேட் நவ். ஐ எம் நாட் ரெடி ஃபார் தேட் நவ். ஐ எம் நாட் ரெடி அப்படின்னா நான் தயாராக இல்லை. ஃபார் தேட் அதுக்கு, நவ் இப்போது, நான் இப்போது அதுக்கு தயாராக இல்லை. ஐ எம் நாட் ரெடி ஃபார் தேட் நவ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.